நம்ம உடம்புல அதிகமா வேலை செய்யற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் தான். நம்ம உடம்புல அது முக்கியமா கல்லீரல்ல ஆல்கஹால் போகவே கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. 7 விதமான டெக்னிக்னு நம்ம சொல்லலாம் கல்லீரலுக்கு. கல்லீரல் இந்த 3ஆல பாதிக்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பைல் ஃப்ளோ. இதனால நமக்கு பைல் ஃப்ளோ அதிகரிக்கும். கொழுப்பு நமக்கு அதிகமா கரைக்கப்படும். வணக்கம். இன்னைக்கு நாம கல்லீரலை பத்தி பார்க்க போறோம். நம்ம உடம்புல அதிகமா வேலை செய்யற உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் தான். அது பாத்தீங்கன்னா ஒரு 500 விதமான வேலைகளை செய்து நம்ம உடம்புக்குள்ள. நமக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, மருந்து, நச்சுக்கள் எல்லாத்தையுமே பிரித்து தனித்தனியாக அது மலக்குடலுக்கு அனுப்புகிற வேலையை இந்த கல்லீரல் தான் பார்க்குது. ஸோ இந்த கல்லீரல் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போச்சு, அதுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது உடனே தெரியாது. நமக்கு அந்த சிம்டமே தெரியாமல் தான் இருக்கும். ஸோ இந்த கல்லீரலை நம்ம பாதுகாப்பாக வச்சு அந்த கல்லீரலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 7 நாளில் இந்த கல்லீரலுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணி உணவு முறைகளையும் நம்ம கொடுத்து கல்லீரலை சரி பண்ணலாம். கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்லீரல நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிளட் பியூரிபிகேஷன் பண்ணும். அதே மாதிரி பைலி ப்ரொடக்ஷன் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரியே ஃபேட் மெட்டபாலிசத்தை உற்பத்தி பண்ணும். ஸோ இது எல்லாமே கரெக்டா நம்ம உடம்புல செயல்படணும் அப்படின்னா நம்ம உடம்புல அது முக்கியமா கல்லீரல்ல ஆல்கஹால் போகவே கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. முக்கியமா பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நாம எடுத்துக்க கூடாது. டென்ஷன் இருக்கவே கூடாது. அதே மாதிரியே நம்ம ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கல்லீரல் அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அது அதிகமாக வேலை செய்யறதுனால தான் நமக்கு கல்லீரல் டீடாக்ஸ் செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால லிவர் டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 விதமான டெக்னிக்னு நம்ம சொல்லலாம் கல்லீரலுக்கு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறதே பார்த்துடலாம். நம்ம கல்லீரல்ல பைல் செக்ரேஷன் அதிகரிக்கணும் அப்படின்னா கசப்பு உணவுகளை நாம அதிகமா எடுத்துக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வெந்தயம், அப்படி இல்லைன்னா பாகக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும். இதனால நமக்கு பைல் ஃப்ளோ அதிகரிக்கும். கொழுப்பு நமக்கு அதிகமா கரைக்கப்படும் வச்சுக்கோங்களேன். தினமும் நீங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வலது பக்கம் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வலது பக்கத்துல தான் கல்லீரல் இருக்கு. ஸோ நம்ம இந்த பொசிஷன்ல நம்ம படுத்திருக்கும் போது நம்மளுடைய பைல் ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லையா, அது மேம்பட உதவும். கல்லீரலுக்கு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மூச்சை இழுத்து வயிறை ஃபுல்லா வெளியே வர்ற மாதிரி நீங்க மூச்சு விடணும். அது மாதிரி நம்ம பண்ணும்போது உதரவிதான இயக்கம் மேம்படும், லிவர் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வைத்தியம். அதாவது துணியில நல்லா விளக்கெண்ணெயை நனைச்சி வலது பக்கம் வயிற்றுல ஒரு 10 to 20 நிமிஷம் போட்டிருந்தோம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்க சப்போர்ட் பண்ணும். இது பல மருத்துவமனைகள்ல இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் என்ற பயாலஜிக்கல் கிளாக் உள்ளது. இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இரவு நேரத்துல டீடாக்ஸ் வேலையை செய்யும். கல்லீரல்ல 8 மணிக்கு முன்னாடி நம்ம டின்னர் எடுத்துக்கணுங்க. அதுக்கு மேல சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லிவர்ல ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். கல்லீரல் இந்த 3ஆல பாதிக்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா பைல் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன், டாக்ஸின் லோடு. இந்த 3 விதத்திலையும் அதிகமா பாதிக்கப்படுது. இந்த 7 டெக்னிக்கு டைஜஷன், டீடாக்ஸ் ப்ராசஸ், சர்க்குலேஷன் இது எல்லாத்தையுமே மேம்படுத்த உதவுகிறது. அதாவது கல்லீரல் பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாம நமக்கு நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. ஸோ கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே தெரியாது. அதனால நம்ம கல்லீரலை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி. மறக்காம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.